பரிகாரம் பலிக்கணும்னாங்க, எந்த பரிகாரமும் எந்த வகையான பரிகாரம் பலிக்கணும்னா, முதல் விஷயம் உங்களுக்கு இருக்க வேண்டியது வந்து சரணாகதி. சரணாகதி இல்லன்னா, எதுவும் பலிக்காது. எதுவும் வேலை செய்யாது. ஏன் சார் நான் செய்றேன் பரிகாரம்லாம், ஆனா வேலை செய்ய மாட்டுது. ஏன் வேலை செய்ய மாட்டுது? அதனால தான் நான் படிச்சு படிச்சு சொல்றது. பரிகாரத்த நான் குடுக்கும்போது சொல்லுவேன். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்ய வேண்டும்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இல்ல நான் அத செஞ்சேன்னா எனக்கு இது நடக்கும். அப்புறம் எங்க பலிக்காது. சரணாகதிங்க சரி சரணாகதினா என்ன? அதோ அதாவது என் வாழ்க்கையில எது நடந்தாலும், எந்த விஷயம் நடந்தாலும், எல்லாமே கடவுளோட விஷயம் தான். அவங்கள்ட்ட நான் ஒப்படைச்சுட்டேன். என்னோட கஷ்டங்கள், என்னோட துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே அவங்களோட தான். என்னோட சந்தோஷம் கூட அவங்களோட தான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதோ, அது கடவுளின் ஆசி. நான் என்ன செய்றேன்னா, எனக்கு முடிஞ்ச இந்த வாழ்க்கையில் எனக்கு எனக்கு குடுத்த இந்த சந்தர்ப்பத்த நான் ஒழுங்கா பாய்க்க வேண்டும். நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். அவ்வளோதான். கடவுள் பார்த்துக்குவார்ன்னு என்ற ஒரு விஷயம் தான் சரணாகதி. ஒரு கடவுளை எடுத்து அவங்களுக்கு இந்த பாருங்க இப்ப இப்ப அதுக்கு தான் இஷ்ட தெய்வம் சொல்றது. அதான் என்னோட சர்வீஸ் இஷ்ட தெய்வம் குடுத்துருக்கேன் இல்லையா? அது வந்து நீங்க செக் பண்ணுங்க. அது விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்து தரேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கடவுள் இருக்கு. ஓகே இந்த கடவுள் தான் நான் சரணாகதி பண்ண போறேன். என்னோட எல்லாமே டிவோஷன்னு அதாவது எல்லாமே எனக்கு இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரம் எல்லாம் அவர் பாத திருவடியில வச்சு இத்தோடன் இதோட நீ தான் என்னைய பார்த்துக்கணும். நான் வந்து என்னோட உழைப்ப மட்டும் போடுறேன். ராவும் பகலும் வேலை செய்றேன். நல்ல நல்ல விஷயங்கள் செய்றேன். எதிர்பார்ப்பு இல்லாம ஐல் டூ மை பெஸ்ட். அது நடக்குது நடக்காது உன்னோட அது எல்லாமே நீ தான். எப்ப நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை சத்தியமா மாறும். எல்லாம் பரிகாரமும் பலிக்கும். விளங்குதா?